ஹாய் ஹலோ. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா ஹலாங் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு தான் போயிருந்தோம். இது நாங்கள் இருக்கிற ஹனாய் சிட்டிலேருந்து ஒரு 2.5 hours ட்ராவலில் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 3 places கூப்பிட்டு போனாங்க. இதில் ஒன்று வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து போட்டிங் ப்ளஸ் கயாக் இது ரெண்டுமே கூப்பிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேவு கூப்பிட்டு போனாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பீச்சு, இது எல்லாமே இந்த மூணுமே பார்த்தோன்னா 1 டேயில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ப்ரீ புக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பஸ்ஸில் ஏற போகிறோம், அதுக்கான வண்டி நம்பர் எல்லாமே வந்து நமக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. இந்த பிளேஸ்க்கு வரணும் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 members வந்திருந்தாங்க, ஃபாரினர்ஸ் எல்லாருமே. நமக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஒரு கைடுமே அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கைடு பேர் பார்த்தோன்னா டாமி. ஆக்சுவலி அவர் ஒரிஜினல் நேம் வந்து டாமி கிடையாது. இங்கே இருக்கிற வியட்நாமீஸோட நேம் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா பெருசாக இருக்கும், ப்ளஸ் நமக்கு வாயிலும் பெருசாக நுழையாது. ஸோ அவங்களே வந்து அவங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நிக் நேம் வச்சு இப்படி கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து கைடோட பேர் வந்து டாமி அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். இந்தியா கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகம் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போது இந்தியா விட்டு நான் வேறு கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது மற்ற கண்ட்ரியெலாம் கம்பேர் பண்ணும்போது வியட்நாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கம்மியாக இருக்கும். இதே வந்து இந்தியா கம்பேர் பண்ணும்போது வியட்நாமிஸோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ வந்து 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேங்களா. இங்கே பார்த்தோன்னா 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா 1000 தான், 1K அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு பேனா வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து 5K அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டோட்டலாக வந்து 5000, ஓகேங்களா. ஸோ நம்ம அமௌண்ட்டுக்கு வந்து 5 rupees அப்படி தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 5 இன்ட்டு நம்ம அமௌண்ட்டுக்கு வந்து 5 into 3 வரும். இவங்களுக்கு 5K அப்படின்னா 5 into 3 டோட்டலாக 15 rupees, ஓகேங்களா. 3 மடங்கு வந்து இவங்களோட அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலி வந்துட்டோம், பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். பஸ்ஸும் வந்துருச்சு, இதுதான் நாங்கள் போன பஸ்ஸு. ஸோ இப்போ வந்து மழையும் நல்லா வந்துருந்துச்சு. இதுதான் வந்து டாமி, ஓகேங்களா. எங்களுக்கு வந்து கைடு இவர் தான். ஸோ இவர் பேசினதையும் வந்து நான் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன், இவர் எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே கொஞ்சம் பாருங்கள். For me, I have been working as a guide for more than 7 years, and I love doing this job so much because I have a chance to meet so many friends from around the world, which make me so happy. And today is my great honor to be here and be a guide, and we expect that you guys all have the beautiful time and amazing day visiting Halong Bay together with us today. We could like to say welcome to beautiful Vietnam. Can you give a hand for me? Hand. Okay. On the bus going so. சரி, நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரீச் ஆயாச்சு. ஷிப் இருக்கிற இடத்துக்கு, கடலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ஷிப் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அந்த இதில் புக் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஒவ்வொரு ஷிப்பில் போவாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டிக்கெட் எல்லாமே அவங்களே வாங்கி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போகிற ஷிப் என்னென்னா இதுதான், ஓகேங்களா. ஸோ இதுதான் நாங்கள் போயிட்டு வந்தது. இது வந்து ஃபாங் ஹாய் 86, ஓகேங்களா இந்த ஷிப் பேர். இதில் வந்து கீழே ஒரு பேட்ச் உட்காந்துக்கலாம், மேலேயும் ஒரு பேட்ச் உட்காந்துக்கலாம். அதுக்கும் மேலே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே போய் உட்காந்து நம்ம ஃபுல்லாக வியூ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோன்னா அப்படியுமே போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே நீங்கள் பே பண்ணதுலேயே எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் தான் இங்கே வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ சீ ஃபுட் அதிகமாக இருந்துச்சு, ப்ரானு, அதுக்கப்புறம் ஆக்டோபஸ்ஸு, ஃபிஷ்ஷு, சிக்கன், இதெல்லாம் நார்மலாக இதெல்லாம் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடத்துல போனப்போ. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் பார்க்குறேன், செம்ம எக்ஸைட்டாக இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே கேட்டுருவாங்க. ஸ்பீட் போட்லலாம் யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் போட்டுக்கும் ப்ளஸ் கயாக்கு, அதுக்கப்புறம் பேம்பு போட், இதில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் போட் வந்து செம்மையாக ஸ்பீடாக போவாங்க தண்ணிக்குள்ளே. அதோட எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருந்துச்சு போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்து பார்த்தோன்னா கயாக் சூஸ் பண்ணியிருந்தோம். கயாக் இல்லைனா பேம்பு, இது ரெண்டில் தான் ஏதாவது சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கயாக்கு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். கயாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மகிட்டே துடுப்பு கொடுத்துருவாங்க, நம்மளே வந்து அது இது பண்ணிட்டு போகணும், ஓகேங்களா. அதுதான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். சேம் இதுதான்
ஸோ இதில் வந்து 2 பேர் தான் உட்கார முடியும். நம்மளே வந்து இது பண்ணிட்டு போனோம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு பாறை சென்டருக்குள்ளே போய் நம்ம அடுத்த இதுக்குள்ளே உள்ளே போவோம் ஓகேங்களா. அது ஃபுல்லாக வந்து ரவுண்டாக இருக்கும். இதுதான் வந்து ஒரே ஒரு வே தான் ஓகேங்களா. இந்த வேல தான் உள்ளே போக முடியும், இந்த வேல தான் வெளியே வர முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு இதில். ஸோ உள்ளே போனோன்னே இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் இதில் ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருந்தேன், நான் பெருசாக கவர் பண்ணலைன்னு நினைக்கிறேன் இதில். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று கையாக் போகலாம், இல்லை அப்படின்னா இன்னொன்று வந்து பேம்பு போட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேம்பு போட் இது தான் ஓகேங்களா. எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களே பார்த்தோன்னா அவங்களே வந்து அவங்களே துடுப்பு வச்சு இது பண்ணி அவங்களே கூப்பிட்டு போவாங்க, நம்ம சும்மா உட்காந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கயாக் சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளே தள்ளிட்டு போனால் நம்ம துடுப்பு வச்சு இது பண்ணோம்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இது பண்ணிட்டு போனோம். மேபி நீங்கள் யாராவது போனீங்கன்னா நீங்களுமே வந்து கயாக் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா ட்ரெஸ்ஸு வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கிங்க ஓகேங்களா. எங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஏன்னா இதில் கையாக் நாமள போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிரும். ஸோ அதனால் இன்னொன்று எடுத்துகிட்டு போய்க்குங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து கேவு ஓகேங்களா. இதுதான் வந்து கேவு. ஸோ இது அவுட் சைடு ஓகேங்களா, கேவோட அவுட் சைடு. ஸோ இங்கே என்னென்னா இங்கே ஒரு 1/2 hour நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு கொடை அந்த மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு போய்க்கிங்க. அங்கே வந்து செம வெயிலாக இருந்துச்சு. ஒரு 1.25 மணி நேரம் கிட்ட வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இது வந்து கேவோட இன்சைடு, இப்போ தான் வந்து உள்ளே போகிறோம் ஆக்சுவலி. இந்த இன்சைடு அதுக்கப்புறம் இதில் இது மாதிரியே 3 பார்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து எல்லாம் போயிட்டுருக்காங்களா. ஸோ அந்த வழியாக தான் மறுபடியும் அடுத்த இதுக்குள்ளே போகணும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தராக தான் உள்ளே போக முடியும். அந்த ஒரு பாயிண்ட் அடுத்ததுக்கு என்ட்ரு ஆகிறது வந்து ஒவ்வொருத்தராக தான் உள்ளே போக முடியும். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கேவுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, இங்கே தான் வந்து கிங் ட்ராகனும் குயின் ட்ராகனும் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்ததாகவும், அவங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து மேரேஜ் வந்து நடந்ததாகவும், 7 days வந்து வெட்டிங் செரமனியும் நடந்ததாகவும், நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க பார்த்தோன்னா 100 குழந்தைங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ட்ராகன் வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்பப்படுறாங்க. இந்த 100 குழந்தைங்கள் தான் பார்த்தோன்னா வியட்நாமில் இருக்கிற ஒவ்வொரு வில்லேஜுக்குமே போய் ஒரு மக்கள் அப்படின்னா எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், நம்ம ஹோம்லேண்டை வந்து மற்றவங்ககிட்டருந்து எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த இடத்துல. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இவங்களை வந்து ட்ராகன் தான் வந்து தங்களோட சாமியாக வந்து வழிபட்டுருக்காங்க. ஸோ இவங்களுமே பார்த்தோன்னா நாங்கள் ட்ராகன் வழி வந்தவங்க, அந்த 100 சைல்டு வந்தாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து தான் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்றது வந்து இவங்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தோன்னா ட்ராகனுக்குன்னு கோயில் எல்லாமே கட்டியிருக்காங்க ட்ராகனுக்காக. ஸோ ட்ராகனை தான் வந்து இவங்க வழிபட்டுட்டுமே இருக்காங்க. ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னப்பா நாங்கள் ட்ராகன் கோயிலுக்கு போனேன் அப்படின்னா நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். ஸோ ஃபைனலாக எல்லா பிளேசஸுமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். உங்கள் யாருக்காவது போகணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.